அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ கேரட்டு, அதை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ ஜீனி, 1/2 டம்ளர் பால், முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன் ஒரு 10, ஏலக்காய் பொடி, நெய். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். அதை சூடாக்கிட்டு நல்லா சூடு ஏறின உடனே ஒரு 2 டீஸ்பூன் நெய் விடுங்க. அந்த நெய்யோட துருவி வச்சிருக்க கேரட்டு, கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா பாதி கேரட் வெந்துடும். கேரட் பாதி வெந்ததுக்கப்புறம் அதில் பாலை ஊற்ற போகிறோம். அப்படியே பாலை ஊற்றி பாலில் ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க, அந்த பால் நல்லா வத்துற வரைக்கும். பாலில் வெந்துக்கிட்டு இருக்குது. பாலில் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அந்த பால் கம்ப்ளீட்டாக வத்திடுச்சு பாருங்கள். இப்போது கேரட் பாதி அளவாக மாறிடுச்சு. இப்போ 1/2 கிலோ ஜீனி எடுத்து வச்சுருக்கோம். அந்த சீனியை அதில் போடலாம். தேவையான அளவு போட்டுட்டு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்ட உடனே இப்போ ஜீனி உருக ஆரம்பிக்கும். திரும்ப கொஞ்சம் தண்ணி ஆகும் கேரட் அல்வா. பாருங்கள், சீனி கரைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் திரும்பவும் தண்ணி ஆகிக்கிடுச்சு. இப்போ இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா கேரட் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கெட்டியாகிடுச்சு. இப்போ அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடரை அதில் போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ ஒரு சின்ன பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் நல்லா உருகின உடனே பாருங்கள், நெய் உருகிருச்சு. நெய் உருகின உடனே இந்த உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து அதை நம்ம அல்வாவில் போட்டுருவோம். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு.